குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஃபர்ஸ்ட் படத்துல ஹீரோயின் யாருன்னே தெரியல. ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளவுதான். விஜயகாந்த் வராரு பாருங்க. உண்மையிலே அவரை நாங்க மறக்கல. அவரை பார்க்கையில இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஜய் அவர் கொண்டு வந்தது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். தயவு செய்து படத்தை பத்தி கேட்காது, நல்லாவே இல்லைண்ணே. தூங்கி எதிர்த்து வந்து தெரியலையா? ஐயோ அளவுக்கு இல்லைனாலும் இது ஓகே தான். வில்லன் விஜய் தாங்க மட்டும் நல்லா இருக்கும். உங்க பார்வையில கோட் படம் எப்படி இருக்கு? பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். கோட் படத்தோட கதை வந்து விஜயகாந்த் நடிச்ச ராஜநாட கதை, ராஜநாட படத்தோட கதை அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் எல்லாமே ஓல்டு கதையா தான் இருக்கு. ரொம்ப எதிர்பார்த்து வந்தா ரொம்ப ஸ்மாரா தான் இருக்கு. பார்க்கலாம். படம் வந்து சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு படத்துல? படம் சென்டிமெண்ட்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் சொல்லிக்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். ஒன் டைம் வாட்ச் பண்ணேன். விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. பாடல்கள்லாம் எப்படி இருந்தது? ஸ்மாரா. படத்துல வந்து மெயினா எதை பத்தி சொல்லியிருந்தாங்க? ஒன்றும் இல்லை, டெரரிசம் கதை தான். ஆக்சுவலி விஜயகாந்த் என்ன பண்ணுவாரோ அதே தான், வேற ஒன்றுமே இல்லை. ஆக்ஷன் மேல ஆக்ஷன். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அழகிய தமிழ் மகன் பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. படத்துல மெயின் எதை பத்தி சொல்லியிருந்தாங்கப்பா? மெயினா சொல்ல தெரியலண்ணா. நல்லா இருந்துச்சு, மொத்தத்தில் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்க முடியாது, யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம். விஜய் நடித்த படங்கள்லயே இந்த படத்துல அப்படி என்ன வித்தியாசம் இருக்கு? யூனிக்கா இருக்குண்ணா கொஞ்சம் தனியா, வேற ஒன்றும் இல்லை. கோட் படம் வந்து பல கலவையான விமர்சனங்கள்லாம் வருது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, ஆனா நம்ம எடுத்து கொடுத்து அவங்க நல்ல படம் நிறைய பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேண்ணா. விஜய் நடித்த படங்கள்ல இந்த படம் எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கு. லாஸ்ட் படம்னாலும் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு. கில்லி, திருப்பாச்சி வரிசையில லியோ, அந்த மாதிரி வெற்றி படம் எல்லா ஆக்டர்ஸும் இருக்காங்க. எங்களுக்கு நாங்க லீவ் போட்டு வந்து பாத்துருக்கோம், ஸ்கூல் லீவ் போட்டு வந்து பாத்துருக்கோம். நல்லா இருக்கு. படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எது சொல்லுவீங்க நீங்க? திருப்பி கம்பேக் கொடுத்ததுதான். விஜய் கம்பேக் கொடுத்தது நல்லா இருக்கு. மியூசிக்ல எப்படி இருந்தாங்க? சூப்பரா இருக்கு. ஹீரோயின் நடிப்பு சூப்பரா இருக்கு. எல்லாமே நியூ ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு. படத்துல செகண்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு விறுவிறுப்பா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கு, நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சண்டே காட்சிகள் எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு. எல்லாம் எங்க சில்ட்ரன்ஸையும் கவர் பண்ணிட்டாரு இந்த படத்துல. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது செகண்ட் டைம் பாக்குறேன். கத்தி தொண்டை போச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு, செகண்ட் டைம் பாக்குறேன். நல்லா இருக்கு. எப்பவுமே தளபதி வெறியன் நல்லா இருக்கு. இப்ப இந்த கோட் படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வருது. படம் வந்து பழைய படத்தோட கதையா அதெல்லாம் தேவையில்லைண்ணே. தளபதியை பார்த்து அதுக்காண்டி தானே வர்றது, தளபதிக்காண்டி தானே வரும், வேற எந்த ரீசனுமே இல்லைண்ணே. கதை அதெல்லாம் தேவையில்லை, நல்லா பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். படத்துல காமெடி எந்த அளவுக்கு இருக்குப்பா? காமெடி எல்லாம் நல்லா இருக்கு. யோகி பாபு மட்டும் காமெடி, விஜய் சார் நல்லா பண்ணிருப்பாங்க, அண்ணன் எல்லாம் நல்லா காமெடி பண்ணிருப்பாங்க. நல்லா தானே பார்க்கலாம். எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம், ஒரு தடவை, அவ்வளவுதான். இப்ப விஜய் படங்கள் வந்து இப்ப கில்லி, திருப்பாச்சி, லியோ எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த வரிசையில இந்த படம் வெற்றி அடையுமா? கோட் அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது, ஒரு தடவை பார்க்கலாம். படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எது சொல்றீங்க? பிடிச்ச சீன்னா இன்டர்வல் நல்லா இருக்கும். படத்துல மியூசிக்ல எப்படி இருந்தது? மியூசிக்லாம் நல்லா இருக்கும். யுவன் மியூசிக்லாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம் படம், அவ்வளவுதான். இந்த படம் எப்படி இருக்கு? கோட்டு சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எது சொல்றீங்க? மங்காத்தா பிஜிஎம் போட்டதான் தலை ஃபேன் தான். இப்ப படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு விறுவிறுப்பா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் ஸ்லோ தான், ஆனா செகண்ட் ஹாஃப் தான். இன்டர்வல் பிளாக்ல இருந்து சூப்பரா போகுது. ஓகே. இப்ப இந்த கோட் படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வருது, அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு பேசுறது. நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. டிஃபரெண்டா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கலாம். மியூசிக் எந்த அளவுக்கு இருந்தது? மியூசிக் வில்லன் பிஜிஎம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. படத்துல மெயின் எதை பத்தி சொல்லியிருந்தாங்கப்பா? மெயினா என்ன, அந்த அப்பன் பையன் துரோகம் தான். நல்லா இருந்துச்சு. கோட் படம் உங்க பார்வையில் எப்படி இருக்கா? சூப்பரா இருந்துச்சு. எப்பவுமே அவர் நல்லா தான் நடிப்பாரு. விஜய் நடித்த படங்கள கோட் படத்துல அப்படி என்ன வித்தியாசம் இருக்கு? நல்லா இருந்துச்சு. அப்பா மகன் கான்செப்ட் சூப்பரா இருந்துச்சு. கோட் படம் எப்படி இருப்பா? நல்லா இருக்கு. எல்லாமே ட்விஸ்டா இருக்கு, ரொம்ப ட்விஸ்ட். கடைசியில ஒரு ட்விஸ்ட் வச்சு போயிட்டாங்க, நிறைய விஜய் காய்ச்சிட்டு. ரொம்ப நல்லா இருக்குண்ணா. எல்லாருமே வந்து குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். ஒரு லாகுமே இல்ல. 3 மணி நேரம் எப்படி ஓடிச்சுன்னே தெரியல. ரொம்ப லாகா இருந்துச்சு. கத்திக்கிட்டு தொண்டை வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே வந்து வீடியோல நல்லா வந்து பார்க்கலாம். எந்த லாகுமே கிடையாது. இந்த கோட் படத்துக்கு கலமையான விமர்சனங்கள் வருதுப்பா. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க ஒரு மென்டாலிட்டியில இருப்பாங்க. நம்ம மென்டாலிட்டிக்கு நான் ஜென்ரலா யூஸ் தான். எல்லாமே நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. லாக் இல்லை, எதுவுமே இல்லை. சூப்பரா இருக்கு படம். 3 மணி நேரம் வெங்கட் பிரபு தரமா செஞ்சிருக்காப்புல. உள்ள யுவன் சங்கர் தான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், ஸ்டார்டிங்ல இருந்தே ட்விஸ்டா தான் இருக்கு. உள்ள சூப்பரா இருந்துச்சு படம். எந்த லாக்குமே கிடையாது. நம்பி வரலாம், எல்லாரும் நல்லா வந்து பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு. தியேட்டர் பக்கமே வர்றதே கிடையாது. படம் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். படத்துல விஜய் நடிப்பு எப்படி இருந்தது? விஜய் நடிக்க மாறவே இல்லை. அப்ப இருந்த மாதிரி இப்ப இருக்கு. என்ன அதான் நடிப்பு வந்து இன்னும் சூப்பரா தான் இருக்கு. அவர் முதல் நடிச்ச நடிப்புக்கும் இப்பைக்கும் சூப்பரா தான் இருக்கு, குறையவே இல்லை. இப்ப இந்த கோட் படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எது சொல்லுவீங்க? பிடிச்ச விஜயகாந்த் வராரு பாருங்க. உண்மையிலே விஜயகாந்த் ரொம்ப
உண்மையிலே அவரை வந்து நாங்க மறக்கல. அவரை பார்க்கையில இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஜய் அவர் கொண்டு வந்தது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்து விஜயகாந்த் ரோலுக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்து அவர் நடிப்பாரு. விஜய் சார் வந்து விஜயகாந்த் சார் ரோலுக்கு வந்து நடிப்பாரு அவரு. அது வந்து விஜயகாந்த் சாரே வந்து விஜய் ரூபத்துல அந்த மாதிரி வர்றது வந்து நாங்க வந்து எதிர்பார்க்கல. சூப்பரா இருந்துச்சு. நாங்க எல்லாத்தையும் எஸ்கேல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. மகன் அப்பா கேரக்டரோட மகன் கேரக்டர் ரொம்ப சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். படத்துல காமெடி எந்த அளவுக்கு இருந்ததுக்கா? காமெடி வந்து அந்த அளவுக்கு யோகி பாபு சார் இருக்காரு. டிசைன் வந்தாலும் நல்லா இருந்துச்சு. நல்லா நிறைவா இருக்கு படம். ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. தளபதி சார் இதே மாதிரி படம் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நாங்க பார்த்துட்டே இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சண்டை காட்சிகள் எப்படி இருந்துக்கா? செம்மையா இருக்கு. பறக்கும் காட்சி எல்லாமே சூப்பர் சார். காமெடி, சண்டை, ஃபேமிலி அந்த டச் அப் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. இப்ப இந்த கோட் படத்துக்கு கலவையான விமர்சனங்கள்லாம் சொல்றாங்க. ராஜனோட கதை தான் கோட் படம் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி இல்ல. எங்களுக்கு வந்து எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு படத்தோட கதை மாதிரிலாம் இல்ல. அதாவது இந்த படம் வந்து எந்த படத்தை மெமரி பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இந்த படம் பார்த்தது வந்து வேற படத்தை மெமரி பண்ற மாதிரி அப்படி ஞாபகம் எனக்கு இல்ல. உள்ள பாக்குற வரைக்கும் இல்ல. படத்துல வித்தியாசமான ட்விஸ்ட் இருக்கு. கடைசி வரைக்கும் அதை நல்லா அத மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆமா நல்லா இருந்துச்சு படம். அடுத்து என்ன அப்படிங்கறது நல்லா சூப்பரா தான் இருந்துச்சு. உங்க பார்வையில் கோட் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்ப விஜய் நடித்த படங்கள்ல இந்த கோட் படத்துல அப்படி என்ன வித்தியாசம் இருக்கு? டிஃபரன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு விறுவிறுப்பா இருக்குங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃபும் நல்லா த்ரில்லிங்கா இருக்கு. தளபதி வெர்சஸ் இளையதளபதி. ஓகே. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது? எப்பயும் இருக்கிறது மாதிரி தான் இருக்கு. எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பட் நல்லா இருக்கு. ஓகே. இப்போ விஜய் படத்துக்கு வந்து எப்பயுமே வந்து திருப்பாச்சி, கில்லி, லியோக்குலாம் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. அந்த வரிசையில் இந்த படத்துக்கும் எப்படி வெற்றி கிடைக்குங்களா? லியோ விட கோட் நல்லா தான் இருக்கு. லியோ விட கோட் நல்லா இருக்குன்றீங்களா? கோட் படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வருதுங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த விஜய் படத்துக்கு தான் கலவையான இது வராம இருந்திருக்கு? எல்லாத்துக்குமே அப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் கிரிட்டிசிசம் இருக்கதான் மேல போய்கிட்டே இருக்க முடியும். அதனால தட் இஸ் நாட் an issue. உங்க பார்வையில கோட் படம் எப்படி இருக்குங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. ஹீரோயின் நடிப்பு எப்படி இருந்தது படத்துல? ஹீரோயின் ஸ்னேகா தான் என்ன பொறுத்தவரையும். அவங்க மீனாட்சி அவங்க பெருசா ரோல் இல்ல. ஓகே. எல்லா இதுலயுமே கில்லிலயுமே வந்து த்ரிஷாக்கு பெரிய ரோல் இருக்காது. ஓகே. அதேதான் விஜய் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே. எல்லாத்துலயுமே. சோ விஜய் ஓகே. விஜய் மூவி பார்த்த எஃபெக்ட் இருக்கு அவ்வளவுதான். த்ரில்லிங்கா இருந்துச்சு. நாங்க போக என்னன்னா அடுத்த சீன் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு பாட்டிலையும் ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. விஜய் ஸ்டென்ட்னா டோனி வந்திருந்தாரு. சிவகார்த்திகேயன்லாம் தரமா வந்திருந்தாரு. பாய்ச்சி நாளுக்கு ஒரு மாதிரி அப்படியே ரியாக்ஷன் ஆகி போச்சு. ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல சூப்பரான படம். ஆனா படத்துல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல எப்படி பாருச்சு? ஆக்ஷனே அப்படியே போக நல்லா இருந்துச்சு. போக அடுத்த சீன் என்னன்னா வருவோம் பைக்ல நல்லா ஓடுனே அவரு. படம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜயோட நடிப்பு எப்படி இருந்துச்சு படத்துல? எல்லாமே கலந்து போட்ட மாதிரி. ஆனா நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டா விஜய் படம் எப்படி நல்லா இருந்தது? எப்படி இருக்கு இந்த விஜய் படம்? நான் அஜித் ஃபேன் சார். அஜித் ஃபேன் இல்ல. இப்ப அஜித் ஃபேன் நீங்க இப்ப கோட் படம் பார்த்துட்டு வர்றீங்க. எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு சார். பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். ஓகே. செகண்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு இருந்தது? எதிர்பார்த்த அளவு இல்ல சார். ஓகே. இப்ப விஜய் நடித்த படங்கள்ல கோட் படத்துல அப்படி என்ன வித்தியாசம் இருக்கு? வித்தியாசமா எனக்கு தெரியல சார். இப்ப விஜய் வந்து டபுள் ரோல் பண்ணியிருக்காரு. 2 ரோலுக்கு என்ன எந்த அளவுக்கு வித்தியாசம் பண்ணியிருக்காங்க, மெனக்கெட்டு இருக்காங்க? அது யங் ரோல் பண்ணியிருக்காரு சார். ஸோ அதனால பாடி லாங்குவேஜ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் காட்டியிருக்காரு. ஓகே. ஓகே. படத்துல காமெடி எந்த அளவுக்கு இருக்கு? எல்லா படத்துலயும் விஜய் எப்படி காமெடி பண்ணுவாரோ அதே காமெடி தான் சார். ஓகே. பாடல்கள் எப்படி இருந்தது? இல்ல சார் நல்லா இல்ல. பாடல்கள் நல்லா இல்லை. விஜய் படங்கள்ல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஓரளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். இந்த படத்துல எப்படி இருக்கு? சேம் சார். ஓகே. ஆக்ஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ விஜய் வெங்கட் பிரபுவோட கூட்டணி எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு சார். அவர் இது வரைக்கும் படம் பண்ண யாரையுமே இந்த படத்துல விட்டு கொடுக்கல. நல்லா பண்ணியிருக்காரு. படத்துல ஹீரோயினுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? ஹீரோயினுக்கு ரோலே இல்லை சார். அப்படிங்களா? வில்லன் ரோல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்தது படத்துல? விஜய் தான் சார் படம் ஃபுல்லா வர்றாரு. விஜய் தான் ஃபுல்லா வர்றாரு. இப்போ படத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்தது? விஷுவலா நல்லா எடுத்திருக்காங்க சார். நல்லா இருந்துச்சு. யுவன் சங்கராஜோட மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எப்படி இருந்தது? எல்லா இடத்துலயும் பேக்ரவுண்ட் மியூசிக் தான் நல்லா இருந்துச்சு சார். ஸோ அதுதான் ஹைலைட்டா காட்டுச்சு விஜய். இப்போ செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பு கம்மின்றீங்க, அது என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை சார், ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். பட் ஆனால் கொஞ்சம் போரிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் போரிங்காக தான் இருந்துச்சு. தலைக்காண்டி வந்து பார்க்கலாம் சார். தலை மியூசிக் காண்டி தான். மற்றபடிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ விஜயோட நடிப்பு எப்படி இருக்கு படத்துல? விஜயோட நடிப்பு மற்ற இந்த படம் வந்து அரசியல் சம்பந்தமாக தான் இது பண்ணியிருந்தாரு. இது என்டர்டைன்மெண்ட் மூவியாக நடிச்சிருக்காரு. ஓகே. ஆக்ஷன் எல்லாமே ஓகே தான். இப்போ கோட் படத்துக்கு வந்து கலவையான விமர்சனங்கள் வருது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க சார். ஆனால் இதோட ஆக்டிங் வந்து நல்லா இருக்கு. மற்ற படத்துக்கும் இந்த படம் தான் வந்து ஒரு கம்பேக் மாதிரி தான்.
விஜய்க்கு. ஆனால் நான் வந்து தலையோட மியூசிக்காண்டி வந்தேன். அந்த கடைசி கிளைமேக்ஸில் வந்து மியூசிக்காண்டி தான் நான் வந்தேன். நான் தலை ஃபேன் அது. இப்போ கில்லி, திருப்பாச்சி, லியோ வெற்றி பட வரிசையில் கோட் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும் சார், இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் இது அரசியல் சம்மந்தமாகவே இல்லை. லாஸ்ட்டாக வந்த எல்லா படமுமே அரசியல் தான். இது மட்டும் தான் என்டர்டைன்மெண்ட் மூவி அவருக்கு. அதனால இது கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் வர வாய்ப்பு இருக்குது. படத்தில் காமெடி எந்த அளவுக்கு இருக்கு? காமெடின்றது ஓகே. யோகி பாபுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். இது அவங்களே ட்ரை பண்ணுறனால அந்த அளவுக்கு இல்லை. இப்போ படம் நீங்கள் 5வது நாள் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எல்லாரும் நடிச்சிருக்காங்களே, அதுதான். இந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக சீட்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஹவுஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயன், பிரசாந்த் அந்த மாதிரி பல ஆக்டர் இருக்கிறனால ஓரளவுக்கு ஓகே. இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும். படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு இருந்தது? ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தான் சார் விருப்பமாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ தான். செகண்ட் ஹாஃப் ஓகே, நல்லா இருந்துச்சு. ஏன்னா ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வந்தாலும் செகண்ட் ஹாஃப் வச்சு நம்ம இது பண்ணலாம். பாடல்கள் அப்படி இருக்கு? பாடலாம் எதிர்பார்த்த மாதிரிலாம் சுத்தமாக இல்லை சார். மற்ற எல்லா படத்துலையும் பாட்டுக்கு மெயினாக கொடுத்துருப்போம். இதில் இது இல்லை. பாட்டு சொல்கிற மாதிரிலாம் இது இல்லை. மியூசிக் எதிர்பார்த்த மாதிரி இல்லை இதில். இல்லை, படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வருது. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் தேட்டருக்கு இப்போ போயிட்டே இருக்காங்க, நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதான் சார் சொல்கிறேன், இது அரசியல் ரிலேட்டட் இல்லை, என்டர்டைன்மெண்ட் மூவி தான் அது. அதனால ஃபேமிலியாக பார்க்கலாம். ஏன்னா மற்றபடி இந்த கிளாமர் இதே இல்லை. ஃபேமிலி பார்க்கக்கூடிய மூவி தான். ஓகே, அந்த 3 hours நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோமா, அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இருக்குது. ஓகேன்னு தான் சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸில் எப்படி இருந்தது? ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா தான் சார் இருந்துச்சு. அதுலலாம் குறைய சொல்ல முடியாது. ஆக்ஷன்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலலாம் இது பண்ண முடியாது. அப்புறம் நல்லா பார்க்கலாம், விட பார்க்கலாம். ஓகே, இதுவரை விஜய் நடித்த படங்கள் இதில் என்ன அப்படி வித்தியாசம் இருக்கு? விஜய் டபுள் ரோல் பண்ணியிருக்காப்புல, வில்லனா பண்ணியிருக்காப்புல, நல்லா பண்ணியிருக்காப்புல. ஓகே, வில்லன் ரோலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க? வில்லன் ரோல் தான் படம் ஃபுல்லாக அதான் எடுத்திருக்காப்புல. நல்லா வில்லன் ரோல் தான் நல்லா இருந்துச்சு. ஓகே, நீங்க சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு சார். ஓகே, நல்லா இருந்துச்சு. விஜய் வில்லனா நடிச்சது லாஸ்ட் வரைக்கும் வில்லனாவே காமிச்சிட்டாங்க. மகன மாதிரி நடிச்சது நல்லா இருந்துச்சு. இப்போ விஜய் நடித்த படங்கள்ல இதில் அப்படி என்ன வித்தியாசம் இருந்தது? வித்தியாசம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா ஒரே மாதிரி சூப்பராக நடிச்சிருக்கிறேன் எப்பயும் போல. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருந்தது? ரொம்ப தூரம் போயிருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஸ்னேகா விஜய் காமிச்சது நல்லா இருக்கு. ஓகே, படத்தில் காமெடி எந்த அளவுக்கு இருந்தது? காமெடி யோகி பாபு இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. யோகி பாபு பார்த்தனால தான் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. விஜய் நடிப்பு எப்படி இருந்தது படத்தில்? டபுள் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ விஜய் நடித்த படங்கள்ல இதில் அப்படி என்ன வித்தியாசம் இருந்தது? இதுல எல்லாமே கலந்து ஒரு கலவை மாதிரி இருந்துச்சு. இந்த வில்லன் கேரக்டர் இளைய தளபதி கொஞ்சம் நல்லா இருந்தது. படத்தில் பிடிச்ச சீன் எது சொல்லுவீங்க? இளைய தளபதி தான். இளைய தளபதி எல்லா சீனுமே நல்லா பண்ணாப்புல. அவரோட அந்த காமெடியான இது கொஞ்சம் அந்த குசுமத்தனமான செயல்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் சொல்றாங்க, எப்படி இருக்கு உங்க பார்வையில்? அப்படிலாம் இல்லை சார், நல்லா தான் சார் இருக்கு படம்லாம். கலவையான விமர்சனம் வர என்ன சார், படமா பார்த்தா நல்லா தான் இருக்குது. இல்லைன்னா கலவையான விமர்சனம் பார்த்தா இருக்கு சார். பாடல்கள் எப்படி இருந்தது படத்தில்? பாடல்கள் நம்ம ஆடியோவாக கேட்கறத விட விசுவலாக பார்க்குறது நல்லா தான் சார். பாடல்கள்லாம் எப்படி இருந்தது படத்தில்? முன்னாடிலாம் பாடலாம் எல்லாருமே பார்த்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். இப்போ பார்க்கலாம் கேட்கலாம் அந்த மாதிரி. படம் எப்படிமா இருந்துச்சு? கோட் படம் சூப்பரா இருந்துச்சு சார். விஜய் நடிப்பு எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. ஓகே, படத்தில் பிடிச்ச சீன் எது சொல்லுவீங்கம்மா? எல்லா சீனுமே நல்லா தான் சார் இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. கதை கொஞ்சம் மிக்சடா இருக்கு, அது பிடிச்சிருக்கு. ஓகே, படத்தில் விஜயோட நடிப்பு எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. விஜய் சார் இது எப்பவுமே நல்லா தானே இருக்கும். ஓகே, படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருந்ததுப்பா? எல்லாம் ஃபுல்லாவே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, விறுவிறுப்பா போயிட்டு இருந்துச்சு. அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. இப்போ கோட் படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் சொல்றாங்க, உங்க பார்வையில் எப்படி இருக்கு படம்? எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. படத்துல ஹீரோயின் நடிப்பு எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் படத்துல ஹீரோயின் யாருன்னே தெரியல. அப்படிங்களா? யார் யார் இருக்காங்க? ஸ்னேகா மேம் இருக்காங்க, லைலா மேம் இருக்காங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்காங்க. படம் உண்மையா சூப்பரா இருக்குங்க. தேர்ட் டைம் நான் பாக்குறேன். விஜய் ஃபேன் தான், பட் நியூட்ரல் எல்லா ஃபேன்ஸுக்குமே பிடிச்ச மாதிரி தான் சூப்பரா மேக் பண்ணிருக்காங்க. வெங்கட் பிரபு கலக்கிட்டாரு. தியேட்டர்ல பார்க்கணும். தியேட்டர்ல பார்க்குற ஒரு மெட்டீரியல். கில்லி, திருப்பாச்சி, லியோ வெற்றி பட வரிசையில கோட் இருக்குமா? இல்ல, அதை விடவே டபுள் ட்ரிபிளாவே இருக்கும் கண்டிப்பா. ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தயவு செஞ்சு தளபதி படம் நடிக்கிற பாட்டு கூடாது. இப்போ கோட் படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வருது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லங்க, நீங்க தியேட்டர் பாருங்க. அது என்ஜாய் பண்ற கமர்ஷியல் ஃபிலிம் தான். இப்போ ரீசெண்டா வந்த படங்கள்ல இது எல்லாரும் ஃபேமிலியா என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா எந்த ஒரு இதுவும் இல்லை. கலவையான விமர்சனம் சொல்ல முடியாது. கொஞ்சம் டியூரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால ஒரு சில பேருக்கு அப்படி தோணலாம். சூப்பரா ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிட்டாங்க, போர் அடிக்காம எல்லாக்காம கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல மட்டும் கொஞ்சம் ஃபேமிலி இதெல்லாம் இருக்குல்ல, அந்த போர்ஷன் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஒரு சில சாங்லாம் கரெக்டா பிளேஸ் பண்ணல. மியூசிக் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்தது படத்துக்கு? யுவன் சங்கர் ராஜா சார், அதெல்லாம் சொல்ல முடியுமா? அவர் பட்டையை கிளப்பிட்டாரு எப்பயுங்களா. சூப்பரா இருந்துச்சு. ஓகே, விஜய் நடித்த படங்கள இந்த கோட் படத்துல அப்படி என்ன வித்தியாசம் இருக்கு? இல்ல, லாஸ்ட் பண்ணால வேற மாதிரி இருக்கு, தரமா இருக்கு, எல்லாமே இருந்துச்சு. படத்துல மெயினா எதை பத்தி சொல்லியிருந்தாங்கப்பா? ரிலேஷன் பத்தி தான். வாங்க, வாங்க. ஃபாதர் சன் அது எப்படி இருக்கும்,
அப்படின்னு நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்ல எப்படி இருந்தது? வேற மாதிரி இருந்துச்சு. ஓகே. த்ரிஷா வந்து எல்லாருமே வந்து நல்லா எல்லாத்தையுமே வச்சு எடுத்திருக்காங்க. லாஸ்ட் படம் நல்லா நச்சுருந்துச்சு. வேற மாதிரி. படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. வேற மாதிரி இருந்துச்சு. கோட் படத்துக்கு கலவையான விமர்சனம் வருது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அப்படிலாம் இல்ல, எல்லாரும் வந்து பார்க்கலாம். தரமா இருந்துச்சு. லாஸ்ட் படம்னா தரமா இருந்துச்சு, வச்சு செஞ்சிருந்தாங்க எல்லா படமும். சூப்பரா இருக்கு. படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்தது? சாங்ஸ்லாம் வேற மாதிரி சொல்ல போனா இன்டர்வல் பிஜிஎம் அங்கத்தான் அதான் தல ரசிகர்கள் தளபதி தான் வேற மாதிரி. கோட் படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. ஓகே. படத்துல மெயின் எதை பத்தி சொல்லியிருந்தாங்க? மெயினும் இல்லை, ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகே. இப்போ கோட் படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வருது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். நான் இது செகண்ட் டைம் பார்க்கலாம். ஓகே. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு படத்துல? நல்லா இருந்துச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, Song- ஃபர்ஸ்ட் ஹாஃப் போச்சு. சாங்ஸ்ல எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. மூவிக்கோட ரிலேட்டடாக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. எப்போ போல விஜய் படம் எப்பயும் போல இப்ப கில்லி, திருப்பாச்சி, லியோ வரிசையில கோட் படம் வெற்றி படம் அமையுமா விஜய்க்கு? கண்டிப்பா. ஓகே. இப்ப லியோவோட கோட் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. லியோ படம் நல்லா தான் இருந்துச்சு. தயவு செய்து படத்தை பத்தி கேட்காது, நல்லாவே இல்லைண்ணே. எதனால தூங்கி எதிர்த்து தெரியலையா? படம் விளங்கவே இல்லைண்ணே. புரியவே இல்லைங்களா? புரியலையா? படமே இல்லைண்ணே. அது பேரு பரவாயில்லாம தான் இருக்கு. இல்ல விஜய் நடிச்சதுல இந்த படம் எப்படின்னா வித்தியாசமா இருக்கு. ஐயோ அளவுக்கு இல்லைனாலும் இது ஓகே தான். நல்லா இருந்துச்சு. விஜய் நடிப்பு எப்படி இருந்த படத்துல? நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு இருந்தது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடி சீனா போச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் கதையே இருக்கு. கதையே இருக்கு. சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு உட்பட்டா இருக்குப்பா படத்துல? நல்லா இருந்துச்சு. போய் பார்த்து தான் தெரியும். எப்படி இருக்கு கோட் படம்? பட் சூப்பரா இருக்கு. படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எது சொல்லுவீங்க? அந்த வில்லன் விஜய் இன்ட்ரெஸ்டா படம் பாக்குறதுக்கு? செமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு படம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் அடிடூல். படத்துல வந்து விஜய் நடிச்ச படங்கள்ல இந்த படம் அப்படி என்ன வித்தியாசமா இருக்கு? வில்லனா பார்க்கல விஜய, ஹீரோவானத்துல பாத்துக்கோ. வில்லனா எந்த பத்திலே அவனுக்கா பார்த்தல. இந்த வில்லனா தீனெல்லாம் செம. பாட்டுலாம் எப்படி இருக்கு? பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. அந்த வில்லன் விஜய் தாங் மட்டும் நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு. ஓகே. அவ்வளோதான். படத்துக்கு வந்து கலவையான விமர்சனங்கள் வருது, அதை பத்தி நீங்க இல்லை, உண்மைதான் அது. வழக்கமான விஜய் படம் மாதிரி இல்லை. முன்னாடி மாதிரி விஜய் படம் பார்க்க முடியல. ஓகே. அது உண்மை. அப்படிங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு படத்துல? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்பயும் போல விஜய் சார் கேட்டாப்புல ஒரு கலவையான காமெடி, எமோஷனல் எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படி இல்லை, நம்ம நினைச்ச மாதிரி இல்லை. படத்துல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்கு? ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லா விஜய் படத்துலையும் சூப்பராக தான் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும், அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னும் செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் பெட்டராகவே எடுத்துருக்கலாம். வில்லன் ரோல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு? இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. பாடல்கள் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு, சூப்பராக தான் இருக்கு. கில்லி, திருப்பாச்சி, லியோ பட வரிசையில கோட் வெற்றி படமா அமையுமா? இல்லை, அப்படி இல்லை. ஓகே ஓகே, அவ்வளோதான். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக போயிட்டு ஓகே. இருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓகே. ஆனால் அது நீங்கள் சொன்ன வரிசையில் வருமானது எனக்கு தெரியல. இனிமே வந்தால் தான் தெரியும். படத்துல விஜயோட நடிப்பு எப்படி இருந்தது? இல்லை, நல்லா தான் இருக்கு அவர் எல்லாம். மற்ற ஹீரோயின் நடிப்பு எப்படி இருந்தது? ஹீரோயின் எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல, நல்லா இருக்கு. அவங்க ஸ்னேகாவே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு பிடிச்ச சீன் எது சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எதுவுமே பிடிக்கல, சுமாராக தான் இருக்கு. அவ்வளோ விஜய் நடிப்பு எப்படி இருந்த படத்துல? அவ்வளோ ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. படம் வந்து இப்போ 5வது நாள் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு படம் பாக்குறதுக்கு? பார்க்கறதுக்கு அவ்வளோலாம் சீனாக தான் இருக்கு, சுமாராக தான் இருக்கு. அவ்வளோதான். படத்துல பிடிச்ச சீன் எது சொல்லுவீங்க? ஒரு சீன் அவரே அவங்க அப்பாவை கொலை பண்ணுன்னு சொல்லுவாரு, அப்போ ஒரு மாதிரி பேசுவாரு. அது அவ்வளோவா நல்லா இல்லை. ஆனால் ஒரு சொல்ற கிராஃபிக்ஸ் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு.